அண்ணே, மாமாக்கு காஃபி போட போறேன். நீங்களும் சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல ரசதி, எனக்கு வேணாம். சரி. இதான் நல்ல சான்ஸ். இப்ப ராசாத்தி ரூமுக்கு போய் அவ கையெழுத்த செல்போன்ல படம் எடுத்துட்டு வந்துட்டா, அப்புறம் பிராக்டிஸ் பண்ணி அவ கையெழுத்த நாமளே போட்டுடலாம். பாத்தீங்களாக்கா எப்படி குதிச்சு குதிச்சு ஆடிட்டு இருக்கான்னு? கர்ப்பமா இருக்கும்போது இப்படி ஆடிட்டு இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கான்னு பாருங்க. அம்மா, அன்னைக்குதான் அறிவில்லைன்னு பார்த்தா கூட சேர்ந்துக்கிட்டா அவங்க அம்மா இப்படி ஆடிட்டு இருக்காங்க. ஏ கண்மணி, அவ ஐயோ ஐயோ சமந்தி சமந்தி, நீங்க தானா? நான் யாரோன்னு நினைச்சு பேசிட்டேன். புள்ள தச்சு பொண்ணு எழுந்து நடக்கிறதே தப்பு, இதுல குதிச்சு குதிச்சு ஆடிட்டு இருக்க. அறிவில்லையா உனக்கு? படிச்ச பொண்ணு தானே நீ? இது சரியில்லையே. நீ நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்த்தா நீ கர்ப்பமா இருக்கியான்னு எனக்கு டவுட் வருது. ஐயோ சம்பந்தியம்மா, ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் டவுட் வருது? கண்மணி நிஜமாவே கர்ப்பமா தான் இருக்கா. நம்புங்க, நம்பிதான் ஆகணும். நான் நம்புறது இருக்கட்டும், இவ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா சின்ன குழந்தை கூட நம்பாது இவ கர்ப்பமா இருக்கான்னு. அன்னாசி பழம் ஜூஸ் குடிக்கிறா, பப்பாளி பழம் திங்கிறா. இந்த வீடே அதிர ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை உண்டானவ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இவ இவ்வளவு அலட்சியமா இருக்காளே, அப்ப சந்தேகம் வருமா வராதா? ஐயோ சம்பந்தி, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. கண்மணி சின்ன பொண்ணு, விவரம் தெரியாம செஞ்சிருப்பா. மத்தபடி அவ கர்ப்பந்தான். அது வந்து சரி சரி, அவதான் சின்ன பொண்ணு, விவரம் பத்தல. உங்களுக்கு தான் 7 கழுத வயசாச்சுல்ல, அறிவு வேண்டாம். ஒரு பொறுப்பான அம்மா மாதிரியா நடந்துக்கிறீங்க? இல்ல சம்பந்தி. சிரிக்காதீங்க, எனக்கு பத்திக்கிட்டு வருது. விவஸ்தை கெட்டத்தனமா டான்ஸ் ஆடிட்டு அப்படின்னு ஆட்ட வேண்டி கிடக்கும் உங்க 2 பேருக்கும். இல்லத்த, இந்த மாதிரி நேரத்துல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதான் சந்தோஷமா இருக்க சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். சந்தோஷமா இருக்கணும்னா இப்படி தையா தக்கான்னு குதிக்கணும்னு எந்த மடையும் சொன்னது? கர்ப்பமா இருக்கிற பொண்ணு பார்த்து பதவிசமா நடந்துக்க வேண்டாமா? அலுங்காம நடக்கணும், அமைதியா சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவு வழி இருக்கு. பாட்டு கேட்கணும்னா அமைதியான பாட்டை கேட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு இப்படி ஆடணும்னு யார் சொல்லி கொடுத்தா? உங்க அம்மாவா? சமந்தி, நான் இல்ல. நீ ஆடின ஆட்டத்தை பார்த்தப்போ எனக்கு அடி வயிறே கலங்கிருச்சு. எதுக்கும் இன்னொரு தடவை உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்கணும். அத்தை, அதெல்லாம் தேவையில்லை.
இனிமே நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துப்பேன். ஆமா சம்பந்தி, இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. கண்மணிய நான் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். கிழிச்சிங்க. அதான் பாக்குறேனே கண்மணி நீங்க பாத்துக்கிற லட்சணத்தை. மங்க, நீ ஒரு கண்ணு கண்மணி மேல வச்சுக்கோ. சரிக்கா. கண்மணி, எப்படி இருந்துச்சு எங்க ஆட்டம்? நல்லா இருந்துச்சா? அப்போ அத்தைய வர வச்சது உங்க வேலை தானா? ஆமா. எங்களை எப்ப பாரு அத்தை கிட்ட போட்டு கொடுக்கறதா உங்க வேலையா? இப்ப நான் உன்கிட்ட வந்து நீ குத்தாட்டம் போடாத, அது குழந்தைக்கு நல்லதில்லைன்னு சொன்னா நீ கேப்பியா இல்ல? கேட்க மாட்டல்ல. அதான் அக்காவையே கூட்டிட்டு வந்துட்டேன். இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் சொல்றது இருக்கட்டும், இந்த கர்ப்ப மேட்ரு உண்மையா பொய்யான்னு நீ சீக்கிரமாவே பதில் சொல்லி ஆகணும் போல இருக்கே. அதை எப்படி எங்க சொல்லணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். வாமா. நீல சாயம் வெளுத்து போச்சு. டும் 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 டும். அண்ணி வேஷம் கலைய போகுது. டும் 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 டும். கோழி கர்ப்பம்னு அக்காக்கு தெரிய போகுது. டும் 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 டும். அக்கா கையால அரவிழ போகுது. டும் 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 டும். சூப்பர் சித்தி, கலக்கிட்டீங்க. சாரி குமரா, நீ வந்தது தெரியாம உன் பொண்டாட்டிய கிண்டல் பண்ணி பாடிட்டோம். அதனால என்ன சித்தி, பரவாயில்ல. நாங்க கிண்டல் பண்ணி பாடினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. என்ன, கண்மணி கர்ப்பமா இல்லைன்னு சொல்ல போறீங்க அதானே? எப்படி இது எப்படி உனக்கு தெரியும்? இப்ப நாங்க தான் ஷாக் ஆகி நிக்கிறோம். சித்தி, இதெல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும் சித்தி. எனக்கு தெரியும்னு அவளுக்கும் தெரியும். என்ன குமரா, என்ன சொல்ற நீ? ஆமா சித்தி, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நாங்க சந்தோஷமாவே இருந்ததில்ல. புருஷன் பொண்டாட்டியா எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அப்புறம் எப்படி அவ கர்ப்பமா இருக்க முடியும்? என்ன சொல்ற குமரா? ஆமா சித்தி, எங்களுக்குள்ள ஒத்து வரல. அவளுக்கு என்ன பெருசா பிடிக்கல சித்தி. விடுங்க சித்தி, எனக்கு இது பழகி போச்சு. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல குமரா, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது அவ எதுக்காக கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா? சித்தி, அது குறி சொல்ற பொம்பளை ஒருத்தி அம்மா கிட்ட இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு சீக்கிரமா வரப்போகுதுன்னு சொன்னால, அது முதல்ல தான் குழந்தையா தான் இருக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல தான் செல்வாக்கு உயரும்னு கண்மணி பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கா சித்தி. என்ன குமரா இது? அவ ஒரு பக்கம் ஏமாத்திட்டு இருக்கா, நீ ஒரு பக்கம் ஏமாந்துட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லடா. பொய்யா இப்படி ஒரு வாழ்க்கைய வேற வாழ்ந்துட்டு இருக்க. இத நான் முதல்ல அக்கா கிட்ட சொல்லதான் போறேன். சித்தி, வேணா சித்தி, ப்ளீஸ் சொல்லாதீங்க சித்தி. நான் சொல்லுவேன். அக்கா, அக்கா. சித்தி சித்தி, வேணா சித்தி, சொல்லாதீங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி. புனிதா, சொல்லு புனிதா. அக்கா, இதோ வரேன் மங்க. சித்தி, என் பக்கம் எந்த தப்பும் இல்ல சித்தி. அவதான் என்ன மனுஷனாவே மதிக்கிறதே இல்ல. கபடியில இனி என்ன ஜெயிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொடங்கலான்னு சொன்னா. இப்ப குறி சொல்ற வாரிசு மேட்டரை சொன்னதும் ராசாத்திக்கு முன்னாடி தான் கர்ப்பமாகணும்னு நினைச்சு இப்ப இப்படி ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு திரியறா சித்தி. இப்படிப்பட்டவளோட நான் எப்படி சித்தி சந்தோஷமா வாழ முடியும்? இதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கேன் சித்தி.
என்னமாங்க, எதுக்கு கூப்பிட்ட? ஒண்ணு இல்லக்கா, நம்ம குமரன் முன்ன மாதிரி நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான்க்கா. சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான்க்கா பையன். எப்ப கேட்டாலும் பசி இல்லன்னு சொல்றாப்படி. அதான் நீங்க கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. டே குமரா, சித்தி சொல்றத கேளுடா. நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடலன்னா உடம்பு கெட்டு போயிடாதா? உன் பொண்டாட்டி தான் நாங்க சொல்றத கேட்காம கூத்தடிக்கிறானா? நீயும் ஏன்டா இப்படி இருக்க? ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப நல்லபடியா பாத்துக்கோடா. வீட்ல ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. புதுசா உன்னால எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். புரிஞ்சுதா? தேங்க்ஸ் சித்தி, அம்மா கிட்ட காட்டி கொடுக்காம இருந்ததுக்கு. அண்ணா, கண்மணி அண்ணியால மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. பாவண்ண நீ. புனிதா, இவன் நல்ல குணத்துக்கு கண்மணி மாதிரி ஒரு பொண்டாட்டி வந்தது இவனோட துரதிர்ஷ்டம். வேற என்ன சொல்ல முடியும்? வா. ராசாத்தி கையெழுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணா ஈஸியா போடலாம் போல இருக்க. கையெழுத்து கிட்டத்தட்ட ராசத்தியோட மாதிரியே வந்துருச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணா போதும். அச்சு அசல் அவளோட மாதிரியே இருக்கும். என்னங்க, தூங்கலையா? ஏதோ பேப்பர்லாம் வச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, அது ஆபீஸ் கணக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஏங்க, பார்த்ததெல்லாம் போதும், படுத்து தூங்குங்க, காலையில பாத்துக்கலாம். இல்ல, நீ தூங்கு, நான் இதெல்லாம் முடிச்சிட்டு தூங்குறேன். சரி, சீக்கிரம் முடிச்சிட்டு தூங்குங்க. இப்பதான் என் கையெழுத்து ராசத்தியோட மாதிரியே துல்லியமா வந்திருக்கு. அந்த பரந்தாம கொடுத்த பில்ல கையெழுத்து போட்டுற வேண்டியதுதான்.
அண்ணே என்ன என்ன ராசாத்தி? தூங்காம இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது இல்லம்மா, தூக்கம் வரலையா, அதான் ஹாலில் அப்படியே நடக்கலாமே எந்திரிச்சு வந்தேன். சரி சரி, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காம சீக்கிரம் போய் படுங்க. அப்பதானே காலையில ஃப்ரெஷ்ஷா வேலைக்கு போக முடியும். ஆ இப்பதானே கம்பெனில இன்சென்டிவ் எல்லாம் வாங்கி நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. அதை காப்பாத்திக்க வேணாமா? ஆமாம்மா. போய் படுங்கண்ணே. சரிம்மா. அண்ணங்கிட்ட ஏதோ தடுமாற்றம் தெரியுது. அவரு நார்மலாவே இல்லையே, என்னவா இருக்கும்? அந்த இளங்கோ கான்ட்ராக்ட் பில்ல ராசாத்த மாட்டேன் கையெழுத்து வாங்கிட்டு சொல்லி அனுப்புனமே வாங்கிட்டு வந்துருவாரா? ஏன் அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அந்த ராசாத்தி ரொம்ப நேர்மையானவங்க. அண்ணன் சொன்னார்ன்றதுக்காக கையெழுத்து போட்டுருவாங்களா? ஏய், அதுக்காகத்தான் அந்த இளங்கோவோட பொண்ணை டிப்பர் லாரி ஏத்தி கொண்டுடுவேன்னு மிரட்டி இருக்கும். ராசாத்தி மாதிரி ஆளுங்க பணபலம் படைபலத்துக்கெல்லாம் அடிபணிய மாட்டாங்க. ஆனா பாசத்துக்கு கண்டிப்பா அடிபணிஞ்சே ஆவா. அதனால இளங்கோ கண்டிப்பா சைன் வாங்கிட்டு வந்துருவான். பாத்தியாடா, வந்துட்டான் பாரு. வா இளங்கோ, உனக்காகத்தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி ராசாத்தி சைன் பண்ணி கொடுத்துட்டாளா? இந்தாங்க. அது ஓகேவா? பரவாயில்லையே, வேலையை டக்குன்னு முடிச்சிட்ட. ஆமா, உன் தங்கச்சி எப்படி இதுல சைன் பண்ணா? அவ இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாளே. அதை பத்தியெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க கேட்டீங்க, நான் வாங்கி கொடுத்துட்டேன். இனிமே தயவு செஞ்சு என்னையும் என் குடும்பத்தையும் தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்காதீங்க. இளங்கோ, இனி நான் ஏன் உன்னை தொந்தரவு பண்ண போறேன்? அதான் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்ட, உன் வேலை முடிஞ்சிருச்சு. நீ இனிமேல போய்கிட்டே இருக்கலாம். சார், இந்த பில்லை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏய், என்ன செய்ய போறேன்? இது வெறும் பில் இல்லையா, ராசாத்தி பதவிக்கு ஆப்பு வைக்கிற துருப்பு சீட்டு. இத வச்சு நான் அவளை என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. ஏய், புரியல? இந்த பில்ல ராசாத்தி சும்மா பாஸ் பண்ணல. 2 லட்சம் ரூபாய் பணம் லஞ்சமா வாங்கிட்டு தான் இந்த பில்ல பாஸ் பண்ணிருக்கா. அப்படி ஒரு பொருளையே கிளப்பி விட வேண்டியதுதான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. நீங்க பெரிய கில்லாடி தான். நீங்க அண்ணனை வச்சே தங்கச்சியோட சேர்மன் பதவிக்கு ஆப்பு வச்சிட்டீங்க. இது தெரியாம அந்த முட்டாப்பைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறான். இதான் நம்ம விரல வச்சு நம்ம கண்ணையே குத்திக்கிறதுங்கிறது. சரி, இந்த பில்ல நகராட்சி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய் சரிங்க சார் பாஸ் பண்ணி கேஷ் எடுத்துட்டு வா. சரிங்க சார், நான் கிளம்புறேன்.
ராசாத்தி, உன் சேர்மன் பதவி பறிப்போறதுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.